ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஆடி மாதம் ரொம்ப விசேஷம். அதாவது குருவும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு மாதம். இதுக்கு ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இத்தனை நாள் பேசாமல் இருந்தாங்கன்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இதான் இது பண்ணோம், இது பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி ஏதாவது ஒரு சிந்தனை மனசில் இருந்துகிட்டே இருக்கும். செலவுகள் நிறையா இருக்கும். நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி டென்ஷன்ஸ் எல்லாம் வாட்ட இப்போ இந்த மாதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு பணம் கொடுக்குறேன், அதுக்கு எழுத்து இல்லாமல் எதுவுமே கொடுக்கக்கூடாது. வராக்கடனாக மாறிடுவாது. இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள், ஆடியிலேருந்து 3ஆம் இடத்துல இந்த மாதம் போகுது. ரொம்ப விசேஷம். அதாவது குருவும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு மாதம் இது ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகம் உண்டு. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வரும். இவனுக்கு ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த மாதம் ரிஷபராசி இருப்பாங்க. இத்தனை நாள் பேசாமல் இருந்தாங்கன்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க. எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது பண்ணோம், இது பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி ஏதாவது ஒரு சிந்தனை மனசில் இருந்துகிட்டே இருக்கும். செலவுகள் நிறையா இருக்கும். அனாவசிய செலவுகள். ஒரு ஹோட்டலுக்கு போனாங்கன்னா இவங்க தான் பில்லு கட்டணும். கரெக்டாக அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு டென்ஷன் இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா. அது கொஞ்சம் டென்ஷன் ஆவா. யாரை கிண்டல் கேலி பண்ண மாதிரி சொன்னாலும் ரொம்ப அப்படியே மனசு பாரு நம்மளை போய் நம்மளையவே கிண்டல் பண்ணுற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் அப்பப்போ இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இது சிறு பிரயாணம், தூர பிரயாணம், தம்பி தங்கைகளுக்கு நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விரயங்கள் அப்படின்றதுக்கு குடும்பத்தில் 3வது மனுஷா பிரச்சனையை கேட்டு எதுவும் பேசப்படாது. வழக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செய்யாத தப்புக்கு சில பேர் சுமைகள்லாம் வரத்துக்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். யார்ட்டையும் வம்பு வழக்குகள் போகக்கூடாது. சில நேரங்கள் மனசை விட்டு ஏதாவது பேசினா கூட அவங்க போய் அடுத்தவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட ஒருத்தரை பற்றி சொல்கிறேன், நேராக போய் அவங்ககிட்டே போய் நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்லி அவர் எங்கிட்டே ஆக்சுவலி நீங்கள் இப்படி சொன்னீங்களேன்னு கேட்டு இந்த மாதிரி வரத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டாகி கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு குழந்தைகள் மூலமான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் மூலமான முன்னேற்றங்கள் உண்டு. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. வீடு, இடம், இதெல்லாம் சில பேர் இடமாற்றம் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஆடி மாதம் பொதுவாக மாற மாட்டாங்க. பட் சம் சேஞ்சஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் அந்த பொருள் வாங்குறது, இந்த பொருள் வாங்குறது, செல்ஃப் வாங்குறது, அதை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு, சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. நல்லா காரியம் நடக்குங்க. அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. நல்ல ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதுமாதிரி வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்தது சின்ன சின்ன பிரச்சனைகளை தலையில் எடுத்து போட்டுப்பாங்க. நிறையா டென்ஷன்ஸ். நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி டென்ஷன்ஸ் எல்லாம் வாட்ட இப்போ இந்த மாதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எழுத்துப்பூர்வமாக கவனமாக இருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு பணம் கொடுக்குறேன், அதுக்கு எழுத்து இல்லாமல் எதுவுமே கொடுக்கக்கூடாது. வராக்கடனாக மாறிடுவாது. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் தொழில் ரீதியாக புது தொழிலெலாம் நல்லா இருந்தாலும் கவனமாக இருக்கும். தெரியாத தொழில் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது மாட்டிப்பீங்க, முழிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. திருப்தி உண்டு. நினச்ச காரியம் திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள். பிடித்தவர்களை சந்திக்கிறது, நண்பர்களை சந்திக்கிறது, எங்கேயாவது ஹாலிடேஸ் போயிட்டு வருது, ஜாலியாக வெளியில் போயிட்டு வருது, எங்கேயாவது பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள்லாம் நல்லா இருக்குது. அண்ணா அக்கா அவங்களுக்கெல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும், மருத்துவ செலவுகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அதில் சோஷியல் மீடியாவை பார்த்து ஸ்கின்னுக்கு அது போடலாம், ஹேருக்கு இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையோ அதை பற்றி படிக்காமையோ நம்ம எதையும் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான ஆன்லைன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்ட்டீங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ ஆடி மாதத்தில் ரிஷபராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சார்? ரிஷபராசி வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. ஓகே. சரசஜன்லே சரோஜஸ்தே தவளதராம் கந்தமால்ய சோபே பகவதி அறிவல்லபே மனோஜ்ஞ திருபுவன பூதஹரி பிரசீத மஹ்யம்னு சொல்லி அம்பாளை வேண்டிக்கிறது, மகாலட்சுமியை வேண்டது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்கள். சூப்பர் சார். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், எப்படி வழிபாடு பண்ணணும், ரொம்ப அழகாக கொடுத்துட்டீங்க. சூப்பர் சார். ஆடி மாதம் சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும்,
எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். ஆடி இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்தே எல்லாம் வருது. இது சந்திரன், இதுக்கு அதிபதி, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம், அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. 3வது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி திருவாடி பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்புல நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷம்.